சதிகாரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அம்மாவுக்கு ஏதோ நேர போகிறது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை மறந்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி அளவலாவி முத்தம் கொடுத்து எப்படியும் அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு கன்னத்தை கடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி குளுக்கோஸ் ஏறி போய் படுத்து கிடக்கிறாங்க. பரிதாபமாக இருக்குது. ஏன்னா தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அம்மா தான் வேணும்னு சொல்லும்போது அந்த மக்களுடைய சக்தி எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, யாரையும் உருவாக்குற சக்தி மக்களுக்கு. அதனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் எங்களுக்கு முதலமைச்சராக வேணும்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான பால் குடங்கள், கோடிக்கணக்கான விளக்கேற்றுதல், பூஜைகள், இதெல்லாம் சாமி இருக்குங்கிறவங்களுக்கு சாமி துணை நின்றது. அது மட்டும் இல்லாமல் அம்மா அவர்களுக்கு கிடைத்த நீதி எதையும் நெஞ்ச நிமிர்த்தி இத்தனை கேஸில் ஏற்கனவே பல வழக்குகளை வெற்றி பெற்றார்கள். அதுபோல் இதற்கும் நானே நின்று போராடி என்னுடைய நேர்மையை நிரூபித்து காட்டுகிறேன் என்று அம்மா அவர்களுடைய அயராத முயற்சி, உழைப்பு, தமிழக மக்களின் அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் சேர்ந்து ஒரு நீதிக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இனிமேல் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். தீபாவளி இது ஒரு 2 தீபாவளி என்று நினைத்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த தீபாவளி ஒன்று வரும். இப்போ ஒரு தீபாவளி கொண்டாடியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், அம்மா அவர்கள் வருகையை முன்னிட்டு வானம் கூட தன்னுடைய வெயிலை கொஞ்சம் குறைத்து, சூரியன் கூட குறைத்து கொண்டு, ஏனென்றால் அம்மா அவர்களை நேரடியாக காண வேண்டும். தொண்டர்களை மதிப்பவர் அம்மா, தொண்டர்களுக்கு ஊக்குவிப்பவர் அம்மா, தொண்டர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் அம்மா. அவர்களுக்கு வெயில் தாக்கம் ஏற்படக்கூடாது என்று சூரியன் கூட பார்த்து குளிராக இருக்கிறது. எனவே வருகின்ற ஆமாம், நேற்று அன்னையர் தினம், இன்றைக்கி அம்மா தினமாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வேறு விஜயகாந்த் 144 வேணுமா? என்ன நடந்துருச்சு இப்போ? ஏயா மக்கள் சந்தோஷமாக இருக்குது, உனக்கு அவ்வளோ வகுத்துருச்சலா? இன்னொருத்தர் எப்படி கிடைத்தது, ஏன் கிடைத்தது, கிறுக்கு பிடிச்சி எல்லாமே பிரக்கிங் இல்லாமல் உட்காந்துருக்காங்க வீட்டில். என்ன செய்கிறேன்னு தெரியல. ஒரு வாரம் அவங்களுக்கு பேசும் திறமை வர்றதுக்கு. அம்மா அவர்கள் விரைவில் 2 நாளில் அநேகமாக முதலமைச்சராக பதவியேற்பார் என்று பத்திரிகையில் செய்தி பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி. அம்மா அவர்கள் வருகையை முன்னிட்டு தமிழகமே மகிழ்ச்சி கடலில் ஆள்கிறது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இனி எந்த காலத்திலும் அம்மா அவர்கள் இருக்கும் வரை யார் இனிமேல் முதலமைச்சராக தமிழகத்தை நினைத்துக்கொள்ள பார்க்க முடியாது. தர்மம் என்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு, தமிழக மக்களின் வேண்டுதல். இன்றைக்கி எல்லாருடைய வேண்டுதல்னால அம்மா விடுதலையானது. ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கும். தமிழகத்தில் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, தேர்தலை சந்திக்கக்கூட முடியாத கட்சிகள் வேறு குறுக்கு வழியை கையாளன்னு நினச்சாங்க. அவங்க சூழ்ச்சியெல்லாம் தோற்று நீதியும் நேர்மையும் வென்று அம்மா மீண்டும் தமிழகத்தின் முதல்வராவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் செயல்படல் எப்படி இருக்குன்னா, அரசு செயல்பட எப்படி இருக்காங்க? அம்மா ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் அவங்க யாரும் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நான் சொன்னேன், ஒரு சீட்டு கூட வர முடியாது. 234 தொகுதியிலையும் அம்மா தான் ஜெயிப்பாங்க, அம்மா தான் மீண்டும் முதல்வராக போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் திமுகவில் இருந்து எம்பியாக இருந்தீங்க. இப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அப்படி ஒரு கட்சி இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும் சார். திமுகங்கிறது இன்னொரு தீக்கா, அவ்வளோதான். இன்னும் தேர்தலையெல்லாம் அவங்களால சந்திக்க முடியாது. மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்னு? திமுகங்கிற ஒரு கட்சியை மக்கள் மறந்துட்டாங்க. அவங்க குறுக்கு வழியை கடைப்பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அதுவும் 2G ரிசல்ட் வரப்போது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமை அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் தலைமையே இல்லை. ஒட்டுமொத்த திமுகவே தீக்காவாக மாறிடுச்சு. அந்த கட்சி இன்னி தேர்தலையெல்லாம் சந்திக்க முடியாது. ஸ்டாலின் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திமுகவை அழிக்க பிறந்த சகுனி ஸ்டாலின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. இனிமேல் அம்மாவை தவிர வேறு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு சுதந்திரம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குங்க. அந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் எங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சல்ல, அப்படியே பொங்கி பிரவாகம் எடுக்குது. அவ்வளோ சந்தோஷத்தையும் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த சந்தோஷம் நிஜமான சந்தோஷம். ஒவ்வொரு தொண்டன் மனசுலேயும் உள்ளேந்து வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த சந்தோஷம்தான் நிரந்தரமாக இருக்கும். இந்த சந்தோஷம் மக்கள் மனதில் மட்டும் இல்லை, தொண்டர்கள் மனதில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு புள்ள அலையாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் நிரந்தரமாக்கப்படும். எங்கள் புரட்சி தலைவின் ஆட்சியில் இனி யாருக்கும் எந்த துக்கமும் கிடையாது, எதுவும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இயற்கையே அம்மா பக்கத்தில் தான் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னோமா, நேற்று அன்னையர் தினம், இன்றைக்கு அம்மா தினம்.
அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் யார் ஜெயிப்பான்னு பார்ப்பாங்க, அதே மாதிரி ரிசல்ட் வரும்பொழுது யார் ஃபஸ்ட் ரேங்க்னு பார்ப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லாரும் சிந்தித்த ஒரே விஷயம், இன்னைக்கு அம்மா விடுதலை ஆகணும், அம்மா மீண்டும் முதல்வர் ஆக வேண்டும்ங்கிறது தான் அத்தனை பேருடைய எண்ணங்களும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பால் குடத்துலேருந்து, காவடியிலேருந்து, அழகு குத்துறதுலேருந்து, அன்னதானத்திலேருந்து தினந்தோறும் அத்தனை கோயில்கள்லையும் வந்து ஹோமம் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஆன்மீகம் இருக்குது, தெய்வம் இருக்குது. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காட்சியில் விசாலாட்சி, அடுத்து அம்மா ஆட்சிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. அதுக்காகத்தான் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்பவுமே பொற்காலம் தான். இன்னைக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, இனி அம்மா இருக்கிறது வரைக்கும் தமிழகத்தில் அம்மா ஆட்சி தான். ஏன்னா எப்படி வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து வாஷ் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்குமே அம்மாவுக்கு மட்டும்தான் ஓட்டு, அது ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு. ஏன்னா உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் கொடுத்த ஒரே தலைவி, உன்னத தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான்.